பொடியை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு என்ன செய்யணும்னா குச்சி வச்சு கலக்கணும். சரியா? கலக்குங்க. குச்சி வச்சு நல்லா கலக்குங்க. குச்சி வச்சு கலக்கி நல்லா இது பண்ணி இதாகிட்டான்னு பார்த்துக்கணும். சரியா? சரி, ரைட்டு. நல்லா கலங்கிட்டு போ. சரியா? இது என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரம் அப்படியே தெளிய வைக்கணும். நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். சரியா? தெளிய வச்சுட்டு தெளிய வச்சப்பறம் என்ன ஆகும்? மேலே தண்ணி தெளிஞ்சிருமா? பால் மாதிரி இருக்கும். கீழே வந்து அந்த பொடிக்கிட்டே கசடு கீழே இருக்கும். மேலே உள்ளது மட்டும் இன்னொரு பக்கெட்டில் மாற்றி அதை எடுத்து மேலே கொண்டு ஊற்றணும். சரியா? கீழே உள்ள கசடை என்ன செய்யணும்னா இங்கே பக்கத்துல போடணும். இந்த இடத்துல ஊற்றணும். அதை எதுக்குன்னு சொன்னால் சுற்றி முடி செடி முளைக்காது. அதை போட்டால் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பைப் லைன் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. சுற்றி இந்த மாடு வீடு வந்து என்ன செய்யக்கூடாது? சாணம் போடக்கூடாது. அது மட்டும் கரெக்டாக செஞ்சு நீ அதான் அவங்க வேலை மெயின் வேலை அது கரெக்டாக செய்யணும். இப்போதைக்கு வேணால் நல்லா தெளிஞ்சோன்னா தெளிஞ்ச நீர் மட்டும்தான் கலக்கிட்டு பிளாஸ்டிக் வாங்கி தான் உபயோகப்படுத்தணும்.